உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சேது வேற இங்க வந்துட்டான். இப்ப போய் நான் எங்க அம்மா கிட்ட நான் ஜனனி இல்ல, என் பேரு துளசின்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். சேது கிட்ட மாட்டிப்போம். இப்ப சொல்லலாமா வேண்டாமா? ஜனனி, என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏன் உன் முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க? சிவா வேற இப்படி இருக்கான். இதையெல்லாம் நினைச்சுதானே நீ கவலைப்படுற? நான் இருக்கேன். நீ வந்து வண்டியில ஏறுவா. வாமா, வா. அமராவதி, என்ன மாப்பிள்ளை இன்னும் காணோம்? அவர் பின்னாடி கார்ல வரேன்னு சொன்னாருமா. ஓ, என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிட்டாங்க. உள்ள கொஞ்சம் பாத்துக்கிறேன். சரியா? சரி, பாருங்க சார். உள்ள இல்ல, நீங்க கிளம்புங்க. ஆக்சிடென்ட்ல என் ஒய்ஃப் மிஸ் ஆயிட்டாங்க. உள்ள கொஞ்சம் பார்க்கணும். போய் பாருங்க சார். அம்மா, நீங்களா? உன் பொண்டாட்டி கிடைச்சிட்டால தம்பி? இல்லம்மா, தேடிட்டு இருக்கேன். சரிப்பா, அவ கண்டிப்பா கிடைப்பா. நான் உனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, நீ தைரியமா போ. நீங்க நாகர்கோயில் பக்கம் வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சரிம்மா, கண்டிப்பா வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. பாத்து. இல்ல, கிளம்புங்க. சரி. அம்மா, எனக்கு பசி எடுக்குது. நீங்களே ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தாம ஊருக்கு போயிடலாம். மா, எனக்கு பசி இல்ல. நான் இவரை பாத்துக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. வாமா, போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இல்லடி, எனக்கு பசிக்கல. நீ வேணா போயிட்டு வா. அம்மாடி ஜனனி, பொண்ணு மறந்துட்டேன் பாரு. நீ வேணா அமராவதி கூட போய் சாப்பிட்டுட்டு வாமா. நான் இங்கேயே இருக்கேன். இல்லம்மா, பரவாயில்ல, பசி இல்ல. அது எப்படிமா பசிக்காம இருக்கும்? காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்காம நீ இருக்க. அம்மா, இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மா, அந்த பொண்ணு தான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லுதுல்ல. நீ வாமா. மா, நீ வாமா. நான் இப்ப வந்துடுறேம்மா. சிஸ்டர், நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க மேடம்.
அடுத்தடுத்து எவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு. ஒரு கெட்டவன் கிட்ட என்ன மாட்டி விட்டு அப்புறம் நீயே என்ன தப்பிக்கவும் வச்சுட்ட. இப்ப பேரே தெரியாத ஊர்ல என்ன கொண்டு வந்து நிறுத்திட்ட. இப்ப நான் எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. பாவம், ஒரு நல்ல அம்மா. அவங்க என்ன மருமகன் நினைச்சு இது வரைக்கும் என்ன தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீதான் அவங்களுக்கு பக்குவமா உண்மையை எடுத்து சொல்லணும். அவங்க உண்மையான மருமக ஜனனிக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது. அவங்க வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. சீக்கிரமே அவங்க வீடு திரும்பணும். அவங்க வீட்டுக்காரருக்கும் நினைவு திரும்பணும். அந்த அம்மாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கணும். இது எல்லாத்துக்குமே நீதான் துணையா இருக்கணும். ஜனனி எங்கம்மா? 5 நிமிஷத்துல வரேன்னு போனாங்கம்மா, இன்னும் காணோம். எங்க போயிட்டா அவ? இதுக்கப்புறம் நான் எங்க போறது, என்ன பண்றதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த நீ என்னை இதுக்கு மேல சரியா நடத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா, இந்த ஆட்டோ எங்க போகுது? விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுப்பா. சரி. ஏறுங்கம்மா. ஜனனி எங்க போயிட்டான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மலேசியாக்காரிக்கு வழி தெரியாதா? நீ ஏமா தேவையில்லாம பதட்டப்படுற? ஹே இருடி, இங்க பக்கத்துல எங்கயாவது இருக்காளான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். இரு இரு வந்து வரேம்மா. மா நேத்து வந்தவள மருமகன்னு அம்மா என்னமா கொஞ்சுது. ஊருக்கு வரட்டும், அப்பா கிழிக்கிற கிளியில மலேசியாக்காரி மலேசியாவுக்கே ஓடிடுவா. அண்ணா கிளம்பலாம் அண்ணா. இருமா, வண்டி ஃபுல்லாகட்டும், எடுத்துறேன். ஐயோ ஜனனி, அம்மாடி எங்கம்மா போயிட்ட? ஜனனி, அம்மா என் மருமகளை காணுமா? சிகப்பு கலர் புடவை கட்டி இருந்தா, புதுசா தாலி போட்டிருப்பாமா. நீங்க வழியில எங்கயாவது பாத்தீங்களாமா? அப்படி யாரையும் நான் பாக்கலமா. ஐயோ, அவளுக்கு ஊர் பேர் கூட தெரியாதேம்மா. ஜனனி, ஜனனி எங்க போயிட்ட? போச்சோ என்னமோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.